ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ட்ரா என்ன பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் 575. அந்த 575 ட்ரா பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா வீக்லி சார்ட், இயர் சார்ட்டை பார்த்துட்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு நடக்கிற ட்ராவுடைய அதுக்கு முன்னாடி நடந்த 3 ட்ரா பார்த்துடலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 575 ட்ரா தான் நாளைக்கு நடக்க போகிற கார்னியா ப்ளஸ்ஸு. அதுக்கு முன்னாடி 3 ட்ரா எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எப்போயுமே நம்ம வந்து ஒய் போர்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டி போர்டையும் பார்க்கணும். டி போர்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், டி போர்டில் 2 வந்திருக்கு. ஓகேங்களா, டி போர்டு 2 வந்து அப்படியே அடுத்த நாள் ரிசல்ட், அடுத்த வார ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், டி போர்டில் 7ங்க. 7 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த இதில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த வாரம் பாருங்கள் 7, அந்த 7ஓட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் 2, அப்புறம் 2 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து நாளைக்கு ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 575. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது டி போர்டில். பட் 8க்கு பவர் என்ன அப்படின்னா 8க்கு பவர் 3. அதனால் நாளைக்கு வந்து நேரடியாக 8 உள்ளே வரலாம், அல்லது 8க்கு பவர் 3 வரலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம கார்னியா ப்ளஸ் 4 ட்ரா பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து தனலட்சுமி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள், டி போர்டை பொறுத்த வரைக்கும் டி போர்டில் 3 வந்திருக்குது. ஓகேங்களா, அப்போ 3க்கு பவர் என்ன அப்படின்னா 8. அப்போ கம்பல்சரி வந்து நாளைக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து உள்ளே பாஸ் ஆக போகுது. வாங்க வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 249ங்களா. 249னா அதுக்கு நம்ம 249க்கு 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4. ஓகேங்களா, இது கணக்கை வச்சுக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 8 வந்து வச்சுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வார எண்டில் பார்த்திங்கன்னா 0-6 பாருங்கள், 0-6 வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ங்கிற நம்பர் வந்து எல்லா பாருங்கள் ஒரு நாள் விட்டு அடுத்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 5ஆம் நம்பர், 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் கடைசிக்கும் பாஸ் ஆகும். அதே மாதிரி அந்த வீக்கில் வந்து எல்லா வாரம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி 5 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே கணக்கில் ஏதோ ஒரு சிங்கிள் போர்டில் நீங்கள் வந்து நம்ம கணக்கில் வச்சு நீங்கள் ஆடலாம். அதனால் 5 வந்து எப்பயுமே கணக்கு வச்சுங்க. அதே மாதிரி நம்ம 705 நாளைக்கு 705னால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 705 சொன்னோமா. அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 505 இருக்குது. 505. ஓகேங்களா, நாளைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா 5. நீங்கள் அந்த தேதியும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 505, அந்த 505க்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0, 0 பவர் 5. அதனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 705, 5க்கு பவர் 0. அதனால் வந்து நாளைக்கு வந்து 5ஆம் நம்பருங்கிற போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆக போகுது. 5, 8ங்கிற நம்பரில் அல்லது 0வும் பாஸ் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் கணக்கில் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கணக்கில் கொடுக்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கு ஏ போர்டில் 2, 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 7. நான் என்னுடைய கெஸ்ஸிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பெண்டிங்கையும் பார்க்கலாம். நாம் பார்த்த கெஸ்ஸிங்கையும் அந்த ட்ரிக்கையும் இதோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 25 நாள் பெண்டிங் இருக்குது. 8ஆம் நம்பர் பாருங்கள் 20 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 77 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ 8க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அதனால் 3, 8 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் 16 நாள் பெண்டிங் இருக்குது. அது சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 7 வந்து பெண்டிங் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 26 நாள் பெண்டிங் இருக்குது. 3ஆம் நம்பர் 14 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஏசி பார்த்துடலாம். ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 26 49 46 29. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 575, அதனால் அந்த நம்பர் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் 75. அடுத்தது பிசி போர்டில் 60 97 90 67 57. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் பிரித்து தான் நம்ம அதை ஒரு நம்பரை எடுத்து பிசியில் வச்சுருக்கோம். அடுத்தது ஏசி போர்டில் 20 47 40 27. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நம்பர் தான் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா 026 092 பாக்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 297 467 260 490 275 457. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 0 8 3. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8க்கு பவர் 3, 8ஆம் நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங் இருக்கிறதுனால 8க்கு பவர் 3 வருவதுனால 3ஐயும் நான் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 8 3. ஓகேங்களா? 100% நாளைக்கு வருவதற்கான வழிகள் இருக்குது. நீங்கள் கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போடணும்னா இந்த நம்பரை க்ளீன் சாப்பிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டுன்னு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கான அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனி. உங்களுக்கு வந்து